வெல்கம் டு கற்பகம் கிரியேஷன்ஸ். நம்ம இன்றைக்கி வாழைக்காய் சிப்ஸ் எப்படி போடலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே ரவுண்ட் ஷேப்பில் போடுவோம். இன்றைக்கி நான் நீட்டு ஷேப்பில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லி தரப்போகிறேன். நான் இன்றைக்கி 2 ஷேப்ஸ்லையுமே போட்டிருக்கேன். ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டிருக்கேன், நீட்டு வகத்துலேயும் போட்டிருக்கேன். அதுக்கு நான் 3 வாழைக்காய் இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. இதை நம்ம தொலி எடுத்துடலாம். தொலி எடுத்துகிட்டு அதில் பால் வரும், அதை நம்ம லைட்டாக தொடச்சி கழுவி எடுத்துருங்க. நான் இந்த மாதிரி நல்லா துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பீலரால் நான் தோலை நல்லா செதுக்கி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம நல்லா சீவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எப்போவுமே அப்படியே எண்ணெயிலே நம்ம கடையிலலாம் டேரெக்டாக எண்ணெயில் போடுவாங்க. நான் அந்த மாதிரி போடலை. நான் தனியாக சீவி எடுத்துக்க போகிறேன். நான் நீட்டு வகத்தில் தான் இன்றைக்கி வாழைக்காய் சிப்ஸ் போட போகிறேன். உண்மையாகவே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாக காலி ஆயிரும். வாழைக்காலையுமே நமக்கு நிறைய சத்து இருக்குது. வாழைப்பழத்தில் எவ்வளோ சத்து இருக்கோ அதே அளவுக்கு வாழைக்காலையும் சத்து இருக்குது. இப்போ நான் அதே மாதிரி இந்த செகண்டு ஒன்று வாழைக்காவையும் நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். நமக்கு இதில் சீவ கொஞ்சம் பால் மாதிரி வரும். அதை நம்ம ஒன்ஸ் கழுவி துணியில் நல்லா காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பிசுப்பாகவே இருக்கும். நமக்கு பிடிக்கும்போது சீவும்போது கொஞ்சம் பிசுப்பு தன்மையாகவே இருக்கும். நான் சொல்கிற மாதிரி கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பீலர் தான் எடுத்திருக்கேன். சீவல் சிப்ஸு சீவல். நான் கேமராலாம் வச்சில்லை, வெறும் மொபைலில் தான் எடுப்பேன். அங்கே செட் பண்ணி வச்சுருவேன் டைமிங்கை. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு சூப்பராக ஒரு நல்லா ஸ்லைஸ் விழுது பாருங்கள். டக்குன்னு ஏன் விட்டுட்டேன்னா, என் பையன் டக்குன்னு பின்னாடி பயமுறுத்திட்டான். அதில் விட்டுட்டேன். மறுபடியும் நான் எடுத்து சீவரம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக சீவி எடுத்துக்கணும். நல்லா மெலிசான ஸ்லைஸ் விழும். நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் கம்மியோ அந்த அளவுக்கு நமக்கு மொறுன்னு கிடைக்கும். திக்னஸ் அதிகமாக விழுந்துச்சுன்னா சில இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது ஸ்லைசரில், அந்த மாதிரி கூட வாங்கிக்கோங்க. இது சிப்ஸுக்குன்னே எனக்கு கிடச்சிருந்தது, அதனால் நான் அதையே யூஸ் பண்ணிக்கிறேன். நமக்கு நல்லா ஈவனாக இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே நம்ம எண்டு வரையும் ஸ்லைஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் மீந்துடும். அதை விட்டுருங்க. ஃபைனலாக நமக்கு கடைசியாக போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் இதே மாதிரி 2 வாழைக்காவை நீட்டு வகத்தில் தான் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதுவே நிறைய குவான்டிட்டி வந்தது எனக்கு. நமக்கு ஒரு வாழைக்காயில் ஃபுல்லாக எண்டு வரையும் போட முடியாது, ஏன்னா ஸ்லைசர் நம்ம கை கட் பண்ணிடும். ஒரு மிதமான இதில் நீங்கள் நிறுத்திக்கோங்க. அதை நம்ம ஃபைனலாக பொரிச்சு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி. இப்போ எனக்கு ஒரு வாழைக்காலே இவ்வளோ குவான்டிட்டி ஸ்லைசஸ் கிடச்சிருக்கு. மறுபடியும் நான் உங்களுக்கு இன்னொரு வாழைக்காலையும் சீவி காட்டுற பாருங்கள். அதோட வியூ பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்பீடாக சீவினோன்னா நமக்கு நல்ல பெரிய ஸ்லைசஸ் கிடைக்கும். கொஞ்சம் நிறுத்தி சீவினோன்னா பிரேக்கே இல்லாமல் நீட்டாக அழகாக ஈவனாக கிடைக்கும். இப்போது நம்ம இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இது பாருங்கள், ஒரு நீட்டு சிப்ஸோட ஒரு ஃபினிஷிங் இப்படி தான் இருந்துச்சு. இப்போ நான் எண்ணெய் அடுப்பில் ஆன் பண்ணிக்கிறேன். இதோட ட்ரிக்கே என்னென்னா, நான் மஞ்சள் பொடி கல் உப்பும் தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நமக்கு வறுக்கும் போதே நமக்கு ஈவனாக அந்த மஞ்சள் பொடி எண்ணெயில் ஒரு ஸ்பூன் நான் விட்டு தான் வறுக்க போகிறேன். இப்போது எண்ணெய் ஓரளவுக்கு நம்ம சூடு நல்லாவே இருக்கணும். ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லாம் இருந்துச்சுன்னா சரியான பதத்துக்கு பொரியாது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், கரெக்டான ஃப்ளேமில் இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அதில் நம்ம போட்டுடலாம் எண்ணெயில். எண்ணெயிலே சிலவங்க உப்பு போட்டு பொரிப்பாங்க. ஈவனாக நமக்கு சிப்ஸில் உப்பு கலந்து கிடைக்கும். சிலவங்க ஃபைனலாக உப்பு ஆட் பண்ணுவாங்க. நானுமே இன்றைக்கி எண்ணெயிலே தான் உப்பு போட போகிறேன். அதாவது ஆஃப் சால்ட் எண்ணெயிலையும் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட வேணும்னா ஆட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த மஞ்சத்தூள் தண்ணி தான் ஆட் பண்ணுறேன் அந்த எண்ணெயிலே.
பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஜஸ்ட்டு ஒரு 2-3 ட்ராப்ஸ் ஆட் பண்ணால் போதும். நமக்கு அந்த வாழைக்கால அந்த மஞ்சள் பொடி ஆட் பண்ணி கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மாதிரி பபிள்ஸ் வருது இல்லைங்களா, அந்த பபிள்ஸ் வந்துட்டு அடங்குதா தான் நமக்கு வந்து கரெக்டாக பொரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், எனக்கு ஓரளவு பபிள்ஸ்லாம் அடங்கிடுச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி, நம்ம எடுக்கிற ஸ்டேஜி. இது நம்ம எடுத்துருவோம், ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் நல்லா எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி நான் ஒரு பாத்திரத்தில், தண்ணி இல்லாத பாத்திரமாக நல்லா துடைச்சி, நல்லா ஒரு காஞ்ச பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நான் செகண்ட் பேட்சும் உள்ளே சேர்த்து பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போ வந்துட்டு நான் 3 வாழைக்காய் வச்சுருந்தேன். இல்லை 2 வாழைக்காய் நீட்டு வாக்கத்துலேயும் 1 வாழைக்காய் ரவுண்டு வாக்கத்துலேயும் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், எனக்கு ரவுண்டை விட நீட்டு வாக்கம் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, சாப்பிடவும் நல்லா இருந்தது. நான் உங்களுக்கு 2 டைப்ஸ் ஆஃப் இப்படியும் பொரிக்கலாம் அப்படி பொரிக்கலான்ட்டு தான் உங்களுக்கு நான் வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இப்போது நம்ம இந்த நீட்டு வாக்கத்தில் இருக்கிறது எல்லாமே பொரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரவுண்டு வாக்கத்தில் இருக்கிறத பொரிக்க போகிறோம். உடச்சி கூட காட்ட பாருங்கள், நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்தது. இப்போது நம்ம வந்து நீட்டு பக்கத்தில் இருக்கிறத எல்லாமே பொரிச்சாச்சு. நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது தான் பொரிக்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி தாங்க, மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஃபுட்லேயுமே மஞ்சள் பொடி ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எல்லாமே பொரிச்சு எடுத்ததை கூட ஆட் பண்ணலாம். நான் எப்போவுமே இப்போ வந்து எண்ணெயிலே கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன். நான் ஈவனாக நமக்கு மஞ்சள், உப்பு எல்லாம் சேர்த்து கிடைக்கும். இப்போ இதே மாதிரி இதை நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இது எனக்கு நல்லா ஆறிடுச்சு. இதோடு வந்துட்டு நான் கொஞ்சம் பொடியெலாம் ஆட் பண்ண போகிறேன். சீரக பொடி, பெருங்காய பொடி, உப்பு டேஸ்ட் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கூட உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், நான் ஒரு 3 வாழைக்காய் வச்சு உங்களுக்கு 2 விதமான வாழைக்காய் சிப்ஸ் தான் போட்டிருக்கேன். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாழைக்காய் எல்லாருக்கிட்டையும் கிடைக்க ஒரு பொருள். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வாயு தன்மை உள்ள ஒரு ஸ்நாக்கு, அதனால் நீங்கள் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கணும், சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கணும். நான் சால்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஃப் சால்ட்டு தான் இருந்தது, அதனால் இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் சீரக பொடி எடுத்திருக்கேன், அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காரப்பொடி ஆட் பண்ண மாட்டேன், ஏன்னா என் குழந்தைங்க வந்து காரப்பொடி சாப்பிட்றதுக்கு மாட்டாங்க. அப்படியே கொடுத்தா பெப்பர் சால்ட்டு போட்டு கொடுத்தோன்னா சாப்பிட்ருவாங்க, பெப்பர் பொடி. காரப்பொடி வேணும்னா நீங்கள் தனியாக உங்களுக்கு போட்டுக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், ரவுண்ட் சிப்ஸ் கூட நமக்கு நல்லா மொறுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி சிப்ஸ் போட்டு கொடுத்து பாருங்கள். சுரக்காய் கூட்டு, பீக்கங்காய் கூட்டுக்கெலாம் அது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். முக்கியமாக தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.